Welcome friends to Sprint TNPSC channel. இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி அதாவது சரித்திரம் சம்பந்தப்பட்ட கேள்வி பதில் அடங்கிய ஒரு தொகுப்பை நம்ம பார்க்க போகிறோம். இதற்குண்டான விளக்கம் முழுவதும் தமிழ்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சில நண்பர்கள் தமிழில் இந்த தேர்வை எழுத வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால தமிழ்லேயும் விளக்கம் கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு பற்றிய ஒரு முன்னுரை. கீழ்கண்ட கேள்விகளுக்கு பதில்கள் வழங்கப்பட்டுள்ளன, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. வாட் இஸ் ஹிஸ்ட்ரி? ஆன்சர்: ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் அ chronological ஆர்டர். அதாவது வரலாறு என்பது என்ன? வரலாறு என்பது முந்தைய கால நிகழ்வுகளை கால வாரியாக படிப்பதாகும். Question number 2. What is the meaning of Greek word historia? விடை: learning by enquiry. அதாவது ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று கேட்டால் விசாரணை மூலம் கற்றறிதல் என்பதாகும். Question number 3. Who is the father of history? விடை: Herodotus, the Greek writer. சரித்திரத்தின் தந்தை என்று அறியப்படுபவர் யார் என்று பார்த்தோமானால் கிரீக்க எழுத்தாளரான ஹெரோடோட்டஸ் என்பவர் ஆகும். Question number 4. Expand BCE. Answer for this question is before common era. இது previously it was known as before Christ, or in short BC. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது முன்பு கிறிஸ்துக்கு முன்பு என்று அறியப்பட்டது. அதாவது கிமு என்று ஷார்ட்ல சொல்லுவோம். Now coming to question number 5. Expand CE, அதாவது காமன் எரா, வரலாற்று காலம். இது previously known as Anno Domini, which is a Latin word meaning in the year of the Lord. அதாவது பொதுவான சகாப்தம் என்று சொல்லுகின்றோம். இதை ஷார்ட் ஃபார்மில் கிபி அல்லது கிறிஸ்துவுக்கு பின் என்று அறிகிறோம். Question number 7. Name the major sources of prehistory. Stone tools and rock paintings are the major sources of prehistory. வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்ன ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் அறிகின்றோம் என்றால் கற்கருவிகள் மற்றும் பாறை ஓவியங்கள் என்று பார்க்கின்றோம். Question number 8. What is proto-history? முதல்நிலை வரலாற்று காலம் அல்லது proto-history என்ன என்று பார்த்தோமானால் இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் வரலாற்றுக்கு காலத்திற்கும் இடைப்பட்ட ஒரு காலத்தை தான் proto-history என்று அறிகிறோம். Question number 9. Where did the old age man live? Answer: caves. அதாவது பழங்கற்கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்து வந்தார்கள் என்று பார்த்தோமானால் அவர்கள் குகைகளில் வாழ்ந்தார்கள் என்று அறிகிறோம். Question number 10. What was the step taken by the early man to collect his food? Answer: hunting. அதாவது பழங்கற்கால மனிதர்கள் எவ்வாறு தங்களது உணவை தேடிக்கொண்டார்கள் என்று பார்த்தோமானால் பெரும்பாலும் அவர்கள் வேட்டையாடி உணவை தேடிக்கொண்டார்கள் என்பதை விடையாக பார்க்கின்றோம். Name some tools used by early man to hunt animals. Answer: stone tools, iron tools. தற்கால மனிதர்கள் மிருகங்களை வேட்டையாடுவதற்கு என்ன கருவிகளை பயன்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் பயன்படுத்தியது கற்கருவிகள் மற்றும் உலோகத்தாலான கருவிகள், குறிப்பாக இரும்பினாலான கருவிகளை பயன்படுத்தினார்கள். Question number 12. Which was the animal to be tamed or domesticated by
old age man first? The answer is dog. அதாவது பழங்கற்கால மனிதர்கள் முதலில் எந்த விலங்கினை வீட்டு வளர்ப்பு மிருகமாக பழக்கினார்கள் என்று பார்த்தோமானால் ஆன்சர் வந்து டாக் அல்லது நாய் என்பதுதான். Question number 13. Sources from which we know the people's lifestyle of old Stone Age. எந்தெந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் வந்து கற்கால மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லது வாழ்க்கை நடைமுறையை பற்றி அறிந்து கொள்கிறோம் என்று பார்த்தோமானால் அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் மற்றும் குகை ஓவியங்கள், அதாவது ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் ராக் பெயிண்டிங்ஸ் ஆர் த டூ மேஜர் சோர்சஸ் ஆஃப் knowing the old Stone Age people's lifestyle. Question number 14. Why were paintings drawn on rocks by prehistoric man? After all, ஏன் அவங்க வந்து குகைகள் சுவற்றில் அந்த பாறைகளில் வந்து படங்களை வரைந்து வைத்தார்கள் என்று பார்த்தோமானால் these pictures could have been drawn for the benefit of those who had stayed back without joining the hunting team. The paintings might have been drawn as a part of their pastime. அதாவது எல்லாரும் வேட்டைக்கு போயிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வேட்டைக்கு போகாதவங்க வந்து வேட்டைக்கு போனவர்கள் நிகழ்த்திய நிகழ்வுகள் பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவங்க ஓய்வாக இருக்கின்ற நேரத்தில் செய்யக்கூடிய காரியமாகவும் இந்த குகை ஓவியங்களை அவர்கள் வரைந்தார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். Question number 5. Name the main artifacts of old Stone Age man. Answer: potteries, ornaments, toys and tools. அதாவது பழங்கற்கால மனிதர்கள் என்ன விதமான கலைப்பொருட்களை பயன்படுத்தி வந்தார்கள் என்று பார்த்தோமானால் அவை பெரும்பாலும் மண்பாண்டங்கள், அணிகலன்கள், பொம்மைகள் மற்றும் கருவிகள் என்பதை பார்க்குறோம். Question number 16. What was the first written record in the historic period? Answer is inscription. அதாவது வரலாற்று மனிதன் முதலில் எழுதிய எழுத்து வடிவ ஆவணம் என்னன்னு பார்த்தோம்னா அது இன்ஸ்கிரிப்ஷன் என்று நாம் பார்க்குறோம், அதாவது கல்வெட்டுக்கள். ஓகே, now coming to the next question, 17. Name the major archaeological sources with examples. அதாவது தொல்பொருள் ஆதாரங்கள் என்னென்னு நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். இதில் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் which include potteries, ornaments, toys, tools. Then coins. 3. Inscriptions which include rock edicts, temple wall, metapillar, copper plate inscriptions. And the fourth item is monuments that comprise of forts, palaces, temples, stupa and monasteries. அதாவது அவங்க வந்து பழங்கால வாழ்க்கை நடைமுறை பற்றி அறிந்து கொள்வதற்கு என்னென்ன ஆதாரங்களை நம்ம பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கலைப்பொருட்கள், 2 நாணயங்கள், 3 கல்வெட்டுக்கள். இந்த கல்வெட்டுக்கள் வந்து பாறைகள் மட்டுமல்ல, கோவில் சுவற்றுகள், தென் உலோகங்களால் ஆன தூண்கள் மற்றும் தாமிர பட்டயங்கள் ஆகியவற்றில் கூட எழுதி வைக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் பார்க்குறோம். மானுமெண்ட்ஸ் புராதன சின்னங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட்டைகள், அரண்மனைகள், கோயில்கள், ஸ்துதிகள் மற்றும் பௌத்த கோயில்கள் போன்றவற்றை நாம் வந்து மானுமெண்ட்ஸாக பார்க்கிறோம். Question number 18. Name the types of literary sources with examples. Answer: 1. Secular literature, which consists of poems, accounts of foreign travelers, works of Indian authors, and folk music and ballads. Coming to religious literature, it comprises of epics and devotional literature. அதாவது எழுத்து வடிவ ஆதாரங்கள் நாம் சரித்திரத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து மதம் சார்பற்ற எழுத்துக்கள் அல்லது படைப்புகள். இதில் உதாரணமாக சில பாடல்கள், சகுந்தலம், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் டிராவலர்ஸ், சைனாலேருந்து நிறைய வெளிநாட்டு தூதர்கள் அல்லது பிரயாணிகள் வந்தார்கள், வான்சாங் என்பது ஒரு உதாரணம். இந்தியன் ஆத்தர்ஸ், திருக்குறள் இதற்கு உதாரணம். ரிலிஜியஸ் லிட்ரேச்சர்னு பார்த்தீங்கன்னா எபிக்ஸ், இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதத்தை ஆகியவற்றை நம்ம இதிகாசங்கள் என்று சொல்கின்றோம். அப்புறம் டிவோஷனல் லிட்ரேச்சர்,
என்ற பக்தி இலக்கியங்களை பார்த்தோம்னா தேவாரம், திருவாசகம், நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்றவற்றை உதாரணமாக சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 19. வாட் இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் நோன் அஸ்? அதாவது கல்வெட்டுக்கள் தமிழில் என்ன இது கல்வெட்டுகள் பற்றிய படிப்பு என்னவென்று அறியப்படுகிறது என்று பார்த்தோமானால் எபிகிராஃபி. எபிகிராஃபி என்றால் கல்வெட்டு பற்றிய ஆய்வு. வாட் இஸ் த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் நோன் அஸ்? ஆன்சர் இஸ் நியூமிஸ்மேட்டிக்ஸ். அதாவது நாணயங்களை பற்றிய படிப்பு என்ன என்று பார்த்தோமானால் அதை நாணயவியல் என்று தமிழில் சொல்லுகின்றோம். Question number 21. What is archaeology? Archaeology is the study of the human past using material remains. தொல்பொருள் ஆராய்ச்சி என்பது என்ன என்றால், தொல்பொருள் ஆராய்ச்சி என்பது பழங்கால மனிதனுடைய வாழ்க்கை நடைமுறையை பற்றி அறிந்து கொள்வதற்கு அவன் எச்சமாக விட்டு சென்ற ஆதாரங்கள் அடிப்படையில் படித்தறிவதுதான் ஆர்கியாலஜி என்று அறிகின்றோம். Question number 22. Which dynasty Emperor Ashoka belonged to? Emperor Ashoka belonged to Mauryan dynasty. அசோக பேரரசர் எந்த அரச வம்சத்தைச் சேர்ந்தவர் என்று பார்த்தோமானால் அவர் மௌரியன் வம்சத்தைச் சேர்ந்தவர் என்று நாம் பார்க்குறோம். Question 13. Which period did Ashoka rule India? அசோகர் எந்த காலத்தில் இந்தியாவை ஆண்டு வந்தார் என்று பார்த்தோமானால் அவர் கிறிஸ்துவுக்கு முன்பாக 272 ஆண்டிலிருந்து 232 ஆண்டு வரை ஆண்டு வந்தார் என்பதை பார்க்கின்றோம். Question number 24. After victory in which war Ashoka gave up war and which year? After his victory in Kalinga war, Ashoka gave up the war in 265 BC. அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக 265 நடந்து முடிந்த கலிங்க போரில் வெற்றி அடைந்த பின்பு அவர் போரை துறந்தார் என்பதை நாம வரலாற்றிலிருந்து காண்கின்றோம். 25. Question number 25. Which religion was spread across India by Emperor Ashoka? Emperor Ashoka எந்த மதத்தை இந்தியா முழுவதும் பரப்பினார் என்று பார்த்தோமானால் அது பௌத்த மதம் என்பது விடையாக காண்கின்றோம். Question number 26. Where is the stupa erected by Ashoka found? Answer. சாஞ்சி இன் மத்திய பிரதேஷ். அசோகா எழுப்பிய ஸ்தூபி எங்கு இருக்கிறது என்ற கேள்விக்கு மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள சாஞ்சி என்ற இடத்தில் உள்ளது என்பதை நாம் விடையாக பார்க்கின்றோம். Question number 27. Where from Dharma Chakra in our national flag was taken? It is taken from the Saranath pillar of Ashoka. அதாவது அசோகா எழுப்பிய சாரநாத் தூணில் உள்ள அந்த தர்ம சக்கர என்பதைத்தான் நாம் நமது தேசிய கொடியில் அடையாளமாக கொண்டிருக்கின்றோம். Question number 28. How many spokes does the Dharma Chakra have? Dharma Chakra has 24 spokes. அதாவது தர்ம சக்கரத்தில் மொத்தம் எத்தனை அலகுகள் இருக்கின்ற கேள்விக்கு 24 அலகுகள் இருக்கிறது என்பதை பதிலாகும். அடுத்து இரண்டாவது பெரும்பிரிவில் match the statement with the reason. Tick the appropriate answer. The statement is prehistoric man went along with the dog for hunting. Reason: dogs with its sniffing power would find out other animals. இதில் ஸ்டேட்மெண்ட்டும் அதற்கு உண்டான காரணமும் சரியா என்பதை நம்ம பார்த்தோம்னா இது இரண்டும் சரியானது என்பதால் both statement and reason are correct. பிகாஸ் அந்த காலத்தில் மனிதர்கள் அதுக்காக நாயை முத வளர்த்தாங்கன்னா அது அதனுடைய சுவாச திறமையால் மிருகங்கள் அதாவது காட்டு விலங்குகள் எங்கே இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு அவற்றை சேஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறதுனால இந்த போத் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் என்பது சரியான விடை. ஸ்டேட்மெண்ட் 2. The objects used by the early man are excavated. They are preserved to know the lifestyle of the people. Find out which term is related to the statement. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்து மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நடைமுறையை பற்றி அறிவதற்கு அவர்கள் வாழ்ந்த இடங்களில் இருந்து அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை எடுத்து ஒரு சில இடத்தில் நாம் பாதுகாக்கிறோம். அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசியம்.